நேயர்களுக்கு வணக்கம். புற்றுநோய்னாலே எல்லாருக்கும் ஒரு அச்சமும் பயமும் இருக்கு. இதுதான் வாழ்க்கையோட முடிவுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரியான அச்சம் பயம்லாம் தேவையில்லைன்னு டாக்டர் சொல்றாங்க. இதை பத்தியெல்லாம் நம்ம விரிவா பேச போறோம். அதுக்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார் திருச்சி காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சதீஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். புற்றுநோய்க்கு முக்கியமான அறிகுறிகள்லாம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. புற்றுநோயில் மிக முக்கியமான பிரச்சனையே அதனுடைய அறிகுறிகள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. இந்த கேன்சருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு வயிற்று வலி, இன்டைஜஷன், அதிகமாக ஏப்பம் வர்றது, இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்போம். பட் அது ஒரு ஸ்டொமக் கேன்சராக இருக்கலாம். அதே போல் தலைவலி, திடீர்னு நொடிப்பு ஏற்படுவது, இதெல்லாம் நார்மல் எபிலெப்சின்னு நம்ம நினைப்போம். பட் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பிரெயின் டியூமராக இருக்கலாம். ஸோ தலை முதல் கால் வரை ஒரு ஆர்கன்லேயும் வரக்கூடிய புற்றுநோய், அந்த ஆர்கனில் வரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு நோய்க்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் புற்றுநோய்க்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லங் கேன்சர் வருது அப்படின்னா நாள்பட்ட இருமல், சளியில் ரத்தம் வருதல், இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். ஸோ இதை நம்ம கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா அது புற்றுநோயாக மாறி ரொம்ப பரவி பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஸோ பொதுவாக நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது, நாள்பட்ட ஒரு தொந்தரவு எதுவாக இருந்தாலும், அது இருமலாக இருக்கலாம், இல்லை உடலில் இருக்கிற துவாரங்கள்லேருந்து ப்ளீடிங், இரத்த கசிவு ஏற்படுது, எடை குறையுது, அல்லது உடம்புல எங்கேயாவது ஒரு கட்டி இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று 3 வாரங்களுக்கு மேல் தொடர்ந்து இருந்தால் அது புற்றுநோயாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் ஒவ்வொரு பர்சனுக்கும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இப்போ ஆரம்பத்திலே புற்றுநோயை எப்படி கண்டறியணும்? இந்தியா மாதிரி நாடுகளில் இன்னும் அந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்டத்திலேயே, இல்லை புற்றுநோய் வருவதற்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இன்னும் அவ்வளோ காமனாக வரல. ஸோ ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணுன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எஸ்பெஷலி கேன்சர் ரிலேட்டட் ஹெல்த் செக்கப்பும் நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு மேமோகிராம் பரிசோதனை, மார்பக புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா பெண்களும் 40 வயதுக்கு மேலே பண்ணிக்கணும். ஸோ இதன் மூலமாக ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு சின்ன கட்டியாக அது இருக்கும்போதே வெளியே தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே போல் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் PSA அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் ஆன்டிஜன் டெஸ்டிங், இதெல்லாம் பண்ணிக்கலாம். புற்றுநோயில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சுகர்னால் நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் கேன்சருங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆர்கனில் மட்டுமே நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. பிரெயின்லேருந்து ஆரம்பித்து எல்லா இடங்கள்லேயும் வரக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறதுனால ஒரு மாஸ்டர் செக்கப் தான் நம்மளால் பண்ண முடியும். உடல் முழுவதும் எங்காவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அறிகுறி தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறதன் மூலமாக தான் ஆரம்ப கட்டத்தில் கண்டறிய முடியும். அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த சிம்டம்ஸ் இருக்கிற ஒரு நோயாளி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராரோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் ஆரம்ப கட்டத்தில் அதை கண்டுபிடிக்க முடியும். மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் லேட்டாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சிம்டம்ஸ்லாம் இருந்துமே 3-4 மாதங்கள் அதை கவனிக்காமல் விட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுனால தான் மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர்ஸ் கொஞ்சம் லேட் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ புற்றுநோய்க்கு என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது டாக்டர்? புற்றுநோய்க்கு பொதுவாகவே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அறுவை சிகிச்சை, சர்ஜரி, கீமோதெரப்பி, 3வது ரேடியோ தெரப்பி. பொதுவாகவே எந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த 3 ட்ரீட்மெண்ட்ஸுமே இருக்குது. நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது ரேடியேஷன் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கேன். ஸோ புற்றுநோய்க்கு என்ன சிகிச்சை அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது என்ன ஸ்டேஜில் இருக்காங்கங்கிறத வச்சு தான் சிகிச்சையை டிசைட் பண்ணுறோம். பொதுவாக 3ஆக பிரிக்கிறோம். ஆரம்ப கட்டம், மிடில் ஸ்டேஜ் அண்ட் வெரி அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு பொதுவாக அறுவை சிகிச்சை பண்ணுவோம். கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ்க்கு கீமோதெரப்பி அண்ட் ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ரொம்ப முத்திய நிலையில் இருக்கிற புற்றுநோய்க்கு கீமோதெரப்பி மட்டும்தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இருந்த காலங்கள் போய் இப்போ நவீன சிகிச்சை முறைகள் இந்த 3லையுமே வந்திருக்கு. சர்ஜரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னு புதுசாக வந்திருக்கு. லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் அப்படின்னு வந்திருக்கு. கீமோதெரப்பியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய புது மருந்துகள் வந்திருக்கு. அதே போல் இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மிக நவீன சிகிச்சை முறைகள் இப்போது சமீப காலங்களில் மிகவும் பேசப்பட்டு வருது. நிறைய பேஷண்ட்ஸும் அதனால் பயனடைகிறாங்க.
நான் ரெப்ரசன்ட் பண்ணுற ரேடியேஷன் ஸ்பெஷாலிட்டியில் நிறையவே டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ரேடியேஷன் தெரப்பிங்கிறது ஒரு கருவியின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. அந்த கருவிகளில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னால இந்த புற்றுநோய் சிகிச்சை அந்த காலத்தில் ரொம்ப ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது, இன்றைக்கி சுலபமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கு. ஸோ நவீன கதிர்வீச்சு அப்படிங்கிறது இந்த மூணுத்துலேயுமே வருஷா வருஷம் மாறிக்கிட்டே இருக்குது. நிறைய நியூ டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டெக்னாலஜி மூலமாக இந்த புற்றுநோயை துல்லியமாக கண்டுபிடிக்கவும் முடியும், துல்லியமாக அழிக்கவும் முடியும். இப்போ இந்த நவீன கதிர்வீச்சு சிகிச்சை முறை வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வேறுபடுது? முன்னாடி ஒரு சில 30-40 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கதிர்வீச்சு சிகிச்சை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் கதிர்வீச்சுனாலே ஒரு பயம் மக்களிடையே இருக்குது. ஏன் அப்படின்னா கதிர்வீச்சினுடைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது எதனால் வருது அப்படின்னா, ஒரு இடத்துல புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு கதிர்வீச்சு கொடுக்கும்போது அந்த இடத்துக்கு மட்டும் கொடுக்காம அந்த முழு ஆர்கனுக்குமே கொடுக்குற மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு வாய்ப்பகுதியில், உள்பகுதியிலையோ இல்லை நாக்கிலையோ ஒரு கட்டி வந்தால் அங்கே மட்டும் கதிர்வீச்சு கொடுக்க முடிஞ்சது கிடையாது. இந்த பாஸ்ட் என்ன ஆயிருக்குன்னா முழு கழுத்து, வாய் எல்லாத்துக்கும் கதிர்வீச்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. இதனால் அந்த பேஷண்ட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளானாங்க, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது. ஸோ அதனால் ரேடியேஷன் தெரப்பி பழைய காலங்களில் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ரேடியோ தெரப்பியில் ஐஎம்ஆர்டி, ஐஜிஆர்டி, எஸ்பிஆர்டி, எஸ்ஆர்எஸ் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் மாடர்ன் ரேடியேஷன் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்ஸில் ரொம்ப துல்லியமாக நம்மளால் டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். ஒரு டார்கெட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, ஒரு கேன்சர் எங்கே வளர்ந்துருக்கோ அந்த ஏரியாவை டார்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டார்கெட்டை ரொம்ப ப்ரிசைஸாகவும் துல்லியமாகவும் நம்மளால் கதிர்வீச்சை தாக்கி அழிக்க முடிகிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய பிற பகுதிகள், வாயோ கழுத்தோ மற்ற இடங்களில் படக்கூடிய கதிர்வீச்சினுடைய அளவை வெகுவாகவே குறைக்க முடியுது. இதை தான் நம்ம ஹை ப்ரெசிஷன் ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ப்ரிசிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் 2 அட்வான்டேஜஸ். ஒன்று, அந்த புற்றுநோயையும் துல்லியமாக தாக்கி அழிக்க முடியுது, அதே போல் அதனுடைய பக்க விளைவுகளையும் வெகுவாக குறைக்க முடியுது. ஸோ இந்த 2 பெனிஃபிட்ஸ் நமக்கு ஹை ப்ரெசிஷன் ரேடியேஷன் தெரப்பியில் இருக்குது. இதை தான் நம்ம மாடர்ன் ரேடியோ தெரப்பின்னு சொல்கிறோம். இந்த ரேடியேஷன் மூலமாக நம்மளுடைய செல்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா டாக்டர்? ரேடியேஷன் தெரப்பிங்கிறது உருவானதே செல்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக தான். அதை தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஒரு கேன்சர் செல்லுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் கதிர்வீச்சையே நம்ம பயன்படுத்துகிறோம். பட் அதனுடைய சைடு எஃபெக்ட் ஆர் கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவோம். கேன்சரை மட்டும் அழிக்காமல் நார்மல் செல்ஸையும் அது அழிக்குதுங்கிறது தான் அதனுடைய தன்மையே. இந்த நார்மல் செல்ஸை அழிக்கிற தன்மையை குறைக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நவீன கதிர்வீச்சு சிகிச்சை முறைகளுடைய அட்வான்டேஜ். உதாரணத்துக்கு ஐஎம்ஆர்டி அப்படின்னு சொல்கிறோம், இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன் தெரப்பி. இப்போ நம்ம ஒரு குரலை மாற்றி பேசுகிறோன்னா வாய்ஸ் மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதையே ரேடியேஷன் தெரப்பிக்கு அப்ளை பண்ணுறது தான் இன்டென்சிட்டி மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கதிர்வீச்சினுடைய இன்டென்சிட்டி கேன்சருக்கு ரொம்ப அதிகமாகவும் சுற்றி இருக்கக்கூடிய நார்மல் செல்ஸுக்கு ரொம்ப குறைவாகவும் மாடுலேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ஐஎம்ஆர்டி அப்படின்னு சொல்கிறோம், அல்லது இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன் தெரப்பி. இதுலேருந்து பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் அதையும் தாண்டி வந்திருக்கு. விமேட், ஐஜிஆர்டி, எஸ்ஆர்எஸ், எஸ்பிஆர்டி இது எல்லாமே நீங்கள் நிறைய இடங்களில் படிச்சுப்பீங்க. ஸோ இது எல்லாத்தினுடைய மூலக்கருவே நீங்கள் கேட்ட கேள்வி தான். நார்மல் செல்ஸுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். ஆனால் அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நவீன சிகிச்சை முறைகளில் நார்மல் செல்ஸ்க்கு ஏற்படக்கூடிய அந்த டேமேஜை வெகுவாக குறைக்க முடியுமே தவிர ஜீரோவாக கொண்டு வர்றதுங்கிறது இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. அதுக்கு இன்னும் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மருத்துவத்துறையிலேயே வளர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இந்த ரேடியேஷன் தெரப்பி ஒரு புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ டேஸ் கொடுக்குறீங்க, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ரேடியேஷன் தெரப்பி பொதுவாகவே இப்போ ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு நாள் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. கீமோதெரப்பி அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷனை ஒரு நாள் போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பட் ரேடியேஷன் தெரப்பிங்கிறது எப்போவுமே ஃப்ராக்ஷனேட்டட் தெரப்பின்னு சொல்லுவோம். ஒரே நாளில் சிகிச்சை கொடுக்க முடியாமல் இருந்த காலங்கள் இருந்தது. ஏன் அப்படின்னா கதிர்வீச்சுங்கிறது உடம்பை தாக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. அதை ஒரே நாளில் ஒரு நோயாளி கொடுக்கும்போது அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி அந்த பேஷண்ட்டுக்கு இருக்காது. ஸோ அதனால் அந்த ரேடியேஷன் தெரப்பியை ஃப்ராக்ஷன்ஸாக பிரித்து 25 நாட்கள் முதல் 35 நாட்கள் வரை பிரித்து தொடர்ந்து சனி ஞாயிறு தவிர பிற நாட்களில் வச்சுக்கிட்டு இருந்தோம்.
இதுதான் ரொட்டீன் கன்வென்ஷனல் ரேடியேஷன் தெரப்பியாக இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 5 டேஸ்க்குள்ளேயே ரேடியேஷன் முடிக்க முடியும். அதுதான் எஸ்பிஆர்டி அப்படின்னு சொல்கிறோம், ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் தெரப்பி. அதுலேருந்து ஒரு படி மேலே போய் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். ஒரே நாளில் எப்படி ஒரு அறுவை சிகிச்சை ஒரே நாளில் முடிக்க முடியுதோ அதே போல் ஒரு சில நோயாளிகளுக்கு செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு ரேடியேஷன் தெரப்பியை 1 சிங்கிள் டேலேயே கொடுக்க முடியும். இது எதனால் முடியுது அப்படின்னா நம்மளால் டார்கெட்டை ப்ரிசைஸாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு ட்ரீட் பண்ண முடிகிறதுனால பழைய காலத்தினுடைய அந்த பிரச்சனைகள் 30 நாட்கள்லேருந்து 35 நாட்கள் நோயாளி வந்து மருத்துவமனைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த நிலை இப்போ மாறி 1 to 5 டேஸ்க்குள்ளேயே மோஸ்ட் ஆஃப் த ரேடியேஷன் தெரப்பியை கம்ப்ளீட் பண்ண முடியுது. இந்த டெக்னிக் பேர் ஹைப்போஃப்ராக்ஷனேட்டட் ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் அறுவை சிகிச்சை மூலமாகவே க்யூர் பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்கள ரேடியேஷன் மூலமாகவும் க்யூர் பண்ண முடியும்ல. அப்போ வந்து அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், ரேடியேஷனா இல்லை அறுவை சிகிச்சையா? இது ரொம்ப நல்ல கேள்வி. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மெடிக்கல் வேர்ல்டில் எங்ககிட்ட நிறைய பேர் கேட்குறது, ஆப்ரேஷன் இல்லாமலே என்னால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குற சில நோயாளிகளும் இருக்காங்க. சில பேர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆர்கன் ப்ரிசர்வேஷன், அதாவது அந்த உறுப்பை பராமரித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு குரல் வளையில் கேன்சர் வந்துருச்சு, ஓக்கல் கார்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னா அவர் ஒரு பேச்சாளராக இருக்கலாம், இல்லை ஒரு பாடகராக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நோயாளிக்கு அந்த குரல் வளைய அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அவரால் பேசவே முடியாது. இது போன்று சில இடங்கள் இருக்குது. அதே போல் உணவு குழாய் புற்றுநோய்கள், மலக்குடல் புற்றுநோய்கள், இதெல்லாம் உடம்புல ஒரே ஒரு ஆர்கன் தான் இருக்குது. அந்த ஆர்கனை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆர்கனுடைய ஃபங்க்ஷனை அந்த நோயாளி வாழ்நாள் முழுவதும் பண்ண முடியாமல் போயிடுவார். ஸோ இந்த மாதிரி இடங்களில் ரேடியேஷனை மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் த்ரோட் கேன்சர், ஓக்கல் கார்ட் கேன்சர்ஸ்க்கு பொதுவாகவே அறுவை சிகிச்சையை விட கதிர்வீச்சு மற்றும் கீமோதெரப்பி இது ரெண்டின் மூலமாகவே நம்ம வந்து க்யூரும் நல்லாவே பண்ண முடியும். க்யூர் ரேட்ஸும் ஹையாக இருக்குது. இதன் மூலமாக பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஆர்கனுடைய செயல்பாடை இழக்கக்கூடிய அந்த ஒரு அவல நிலை ஏற்படாது. எல்லா கேன்சர்ஸ்க்கும் இப்படி பண்ண முடியாது, அதே போல் எல்லா ஸ்டேஜுக்கும் இப்படி பண்ண முடியாது. த்ரோட் கேன்சரே ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக வந்துருச்சு அப்படிங்கும்போது ரேடியேஷனால் மட்டும் க்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை நோயாளிக்கிட்ட நம்ம தெரிவித்து தான் ஆகணும். அகெயின் அதே கான்செப்ட் தான், எவ்வளோ சீக்கிரம் வரோமோ அந்த ஆர்கனையும் நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ரேடியோ தெரப்பியோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உறுப்பை எப்படியாவது பாதுகாப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் எய்மாக இருக்குது. பேஷண்ட் மற்ற எல்லாரும் போல் ஒரு நார்மலான வாழ்க்கையை லீட் பண்ணணும். கேன்சர் வந்துருச்சுன்றதுக்காக ஒரு உறுப்பை இழந்து வாழ வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாதுங்கிறது தான் மாடர்ன் ரேடியோ தெரப்பியோட மெயின் எய்மாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ ரேடியேஷன் தெரப்பியால் நீங்கள் க்யூர் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு மறுபடியும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேன்சரை பொறுத்த வரைக்கும் இந்த க்யூருங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு டேஞ்சரஸான வார்த்தை. நிறைய நோயாளிகள் கிட்ட நாங்கள் அதை பயன்படுத்தும் போதும் ரொம்ப யோசித்து தான் பயன்படுத்துவோம். புற்றுநோயினுடைய தன்மையே என்ன அப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நோய் இல்லாத போல் நமக்கு ஸ்கேனில் தெரியும். ஆனால் ஒரு சில மாதங்கள் கழித்தோ, ஒரு சிலருக்கு வருடங்கள் கழித்தோ கூட திரும்பியும் அதே புற்றுநோய் வரலாம். இதை வந்து ரிக்கரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிக்கரன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சில டூல்ஸ் இருக்குது. மெடிக்கலாகவே நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்களை வச்சு இது திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்கிட்ட நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இவ்வளவு சதவீதம் இருக்குங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் திரும்பி வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாலும் ஃபாலோ அப்பில் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி இதில் மிக முக்கியமான வார்த்தை என்னென்னா ஃபாலோ அப் அப்படிங்கிறது தான். சிகிச்சை முடிவடைந்த பிறகு அதன் பின்னாலும் தொடர்ந்து மருத்துவரை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நோயாளிகளுக்கு இருக்குது. பொதுவாக 3 மாதங்களுக்கு ஒரு தடவை எங்களை வந்து பார்க்க சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நோய் திரும்பி வர்றதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஸ்கேன்ஸ் மூலமாகவோ கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாகவோ நாங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். பொதுவாக சராசரியாக 2 வருடங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் பார்ப்போம். 2 வருடங்களுக்கு அந்த நோய் திரும்பி வரலை அப்படின்னா அதுக்கு பிறகு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ரொம்ப ரேராக ஒரு சில கேசஸில் 2 இயர்ஸ் தாண்டியுமே திரும்பி வந்திருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இஸ் ரொம்ப க்ரூஷியலான டைம். அந்த டைமில்
கரெக்டான ஃபாலோ அப் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்தால் திரும்பி வரும்போதும் ஆரம்பம் கட்டத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கும் நம்மளால் சிகிச்சை பண்ண முடியும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த க்யூர் அப்படிங்கிற ஒரு வேர்டே நாங்கள் ரொம்ப யோசித்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, யார்கிட்டயாவது ஒரு பேஷண்ட் கிட்ட க்யூர் ஆகிடுச்சு உங்களுக்கு, நீங்கள் முழுமையாக குணம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? நாங்கள் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியிலே க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுவோம். பட் நம்ம சொல்லிட்டு ஒரு 5-6 மாதங்கள் கழித்து திரும்பி வந்தது அப்படின்னா அதே பேஷண்ட்டே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. நீங்கள் க்யூருன்னு சொன்னீங்களே, இப்போ எனக்கு திருப்பி வந்திருக்கே அப்படின்னு. அதனால் நாங்கள் எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம்னா கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம். பட் இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பிபியோ ஒரு சுகரோ இருக்கிற பேஷண்ட்டுக்கு க்யூருங்கிற வார்த்தையே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் சுகர் டேப்லெட்டோ இன்சுலினோ இல்லை பிபி மாத்திரையோ எடுத்துக்கணும். பட் கேன்சர் அப்படி கிடையாது. யூஸ்வலி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே திரும்பி வராத பேஷண்ட்ஸ்க்கு லைஃப் லாங்காக, எனக்கு தெரிஞ்சு 25 வருடங்கள் 30 வருடங்கள் எந்த நோயுமே திரும்பி வராமல் கேன்சர்லேருந்து குணமாகி விடுபட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எத்தனையோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்கள் மேற்கோள் காட்டி இவங்கள மாதிரி நீங்களும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவோமே தவிர கேரண்டியாக நாங்கள் சொல்கிறத பொதுவாகவே தவிர்ப்போம். ஏன்னா அது பேஷண்ட்டுக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக லேட்டர் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பட் இன் ஜென்ரல் ஆரம்ப கட்டம் ஆர் ஈவன் ஸ்லைட்லி மிடில் ஸ்டேஜ் கேன்சர்ஸ் கூட இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் நம்மளால் சேஃபாகவே உங்களுக்கு க்யூருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியும். மாடர்ன் ரேடியேஷன் டெக்னிக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க டாக்டர். மாடர்ன் ரேடியேஷனில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதை கூகுள்லேயும் நிறைய வெப் பேஜஸ்லேயும் நீங்கள் படிக்க ஏற்படலாம். இது பார்க்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் சிம்பிளான விஷயந்தான். 2 முக்கியமான விஷயம், டியூமர், அதாவது நம்ம புற்றுநோய்க்கு அதிகமான கதிர்வீச்சு கொடுத்து அதை அழிக்கணும். 2வது, டியூமர் சுற்றி இருக்கிற நார்மல் செல்ஸுக்கு அழிவு ஏற்படக்கூடாது. இந்த 2 ரூல்ஸ் தான் நமக்கு மிக முக்கியம். இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி வந்தது தான் மாடர்ன் டெக்னிக்ஸ். அதில் மிக பேசிக் டெக்னிக் தான் இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன் தெரப்பி. அதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி சில நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று ஐஜிஆர்டி ஆர் இமேஜ் கைடட் ரேடியேஷன் தெரப்பி. எவ்வளோ தான் துல்லியமாக நம்ம ஒரு டார்கெட்டை டிஃபைன் பண்ணி அந்த டார்கெட்டுக்கு கதிர்வீச்சு வைக்க முடிந்தாலும் கதிர்வீச்சுங்கிறது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன போல் சில பேஷண்ட்ஸ்க்கு 25 to 35 டேஸ் வரைக்கும் ரேடியேஷன் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் சொல்கிற இந்த ப்ரிசிஷன் தினம் தினம் தேவைப்படுது. ஒரே நாளில் மட்டும் ப்ரிசிஷன் இருந்து பத்தாது. டெய்லி ப்ரிசிஷன் வேணுங்கிறதுக்காக வந்தது தான் ஐஜிஆர்டி ஆர் இமேஜ் கைடட் ரேடியேஷன் தெரப்பி. அது சிம்பிளாக சொல்லணும்னா தினம் தினம் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து தினம் தினம் அந்த புற்றுநோய் எங்கே இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குங்கிறத பார்த்து கதிர்வீச்சு வைக்கிறது தான் ஐஜிஆர்டி. இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, சில நோயாளிகளுக்கு ஒரு 10-15 நாளுக்கு அப்புறமே அந்த கட்டி சுருங்கிரும். அது தெரியாமலே நம்ம அந்த கதிர்வீச்சை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தோம் பழைய காலத்தில். இப்போ ஒரு கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சுருங்கிருச்சு அப்படின்னா ரேடியேஷனையுமே நம்ம இன்னும் குறைக்க முடியும். ஸோ சுருங்கிக்கிட்டே வரக்கூடிய ஒரு கட்டிக்கு கதிர்வீச்சையும் நம்மளால் சுருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இமேஜ் கைடட் ரேடியேஷன் தெரப்பி. இது துல்லியமான கதிர்வீச்சையும் இம்ப்ரூவ் பண்ணுது. அதே போல் அடாப்டிவ் ரேடியேஷன் தெரப்பி, பேஷண்ட்டோட டியூமர் ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணியும் நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் ஐஜிஆர்டி. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரான் பீம் தெரப்பி அப்படின்னு இருக்குது. ரேடியேஷன் தெரப்பி எஸ்பெஷலி யங் பர்சன்ஸ், எஸ்பெஷலி பெண்கள், இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காஸ்மெட்டிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட். முகத்துலேயோ இல்லை காதுலேயோ மூக்கிலேயோ வருதுன்னா கதிர்வீச்சு கொடுக்கறதுனால அந்த இடம் கருப்பாகுதுங்கிறது காஸ்மெட்டிக்காக கொஞ்சம் பேடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல மட்டும் ரேடியேஷன் வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை முறை எலக்ட்ரான் பீம் தெரப்பி. இந்த தெரப்பியின் மூலமாக நாங்கள் ட்ரீட் பண்ண நிறைய பேஷண்ட்ஸுமே எங்களை ரொம்ப தேங்க்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. 18 வயது பெண்ணாக இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்காது. ஸோ மூக்கிலேயோ காதுலேயோ வரும்போது விகாரமாக முகம் ஆகாமல் நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ரொம்ப செலக்டிவாக சூப்பர்ஃபிஷியலாக ட்ரீட் பண்ணுறது, ஸ்கின் எஸ்பெஷலி அதுக்காக உள்ளது எலக்ட்ரான் பீம் தெரப்பி. இதுக்கு அடுத்தது மிக முக்கியமான தெரப்பி பிரேக்கி தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் இன்டர்னல் ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னும் சொல்லுவோம். உதாரணத்துக்கு கர்ப்பப்பை புற்றுநோய்கள் நிறைய காமனாக நம்ம நாட்டில் இருக்குது. அதுக்கு வெளியேருந்தே நம்ம கதிர்வீச்சு வைக்கும் பொழுது கர்ப்பப்பை தாண்டி பிற இடங்களில் நிறைய ரேடியேஷன் படக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கி பிராக்கி தெரப்பியில் கர்ப்பப்பைக்குள்ளேயே ஒரு
டியூப்பை செலுத்தி அதன் மூலமாக கதிர்வீச்சு வைக்க முடியும். இது வந்து ஒரு இடத்துல ஒரு பாம் பிளேஸ் பண்ணுற மாதிரி தான். எங்கே டியூமர் இருக்கோ அந்த டியூமருக்குள்ளேயே நம்ம போய் ஒரு கதிர்வீச்சினுடைய அந்த சோர்ஸை உள்ளே இம்ப்ளான்ட் பண்ணும்போது உள்ளேருந்தே அது அழிச்சிரும். ஸோ தட் திஸ் இஸ் மச் மோர் ப்ரிசைஸ். இது இன்னமுமே துல்லியமாக இருக்கும். சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ஆர்கன்ஸ்க்கு ஏற்படக்கூடிய அந்த டேமேஜை வந்து ரொம்பவே நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இது எல்லாம் தான் ஐஎம்ஆர்டி, ஐஜிஆர்டி, எஸ்பிஆர்டி, எஸ்ஆர்எஸ், எலக்ட்ரான் பீம் தெரப்பி அண்ட் பிராக்கி தெரப்பி, இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மாடர்ன் ரேடியேஷன் தெரப்பி. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இந்த மாடர்ன் ரேடியேஷன் தெரப்பி டெக்னிக்ஸை வச்சு அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நாங்கள் மிக முக்கியமாக பார்க்குறோம். குணப்படுத்துவது அப்படிங்கிறது முதல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஃபஸ்ட்டு நம்ம தேவைப்படுற விஷயம் குணப்படுத்தணும். ரெண்டாவது, குணப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை தரம், அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து முன்மாதிரியே இருக்கணும். மற்ற நார்மல் பீப்புள் மாதிரி அவங்க ஒரு லைஃப்பை லீட் பண்ணணுன்றதுக்காக இந்த அட்வான்ஸ் டெக்னிக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணி குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். புற்றுநோயில் நிறைய நவீன சிகிச்சை முறைகள் இப்போ வந்தாலும் டாக்டர், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த அச்சமும் பயமும் இன்னுமே நிறைய பேர்கிட்ட இருக்குது. அவ்வளோதான், இதோட லைஃப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களோட மனநிலையை எப்படி மாற்றணும்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதில் வந்து அச்சம் இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது, நாளைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. ஏற்கனவே இந்த நோயை வெற்றி கொண்ட சில பேஷண்ட்ஸை வந்து நாங்கள் சர்வைவர்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே நடத்துகிறோம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர்ஸ் எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது அவங்களுடைய அச்சத்தை போக்குறதுக்கு சரியான ஆள் யார் அப்படின்னா, இந்த நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து விடுபட்ட நோயாளிகள் அவங்கக்கிட்ட பேசி பார்க்கும்போது தான் அவங்க என்னென்ன கஷ்டங்களை வந்து அண்டர்கோ பண்ணாங்க, இப்போ ரிக்கவர் ஆகி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் பேஷண்ட்ஸை நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ ஒரு டீம் ஆஃப் சைக்காலஜிஸ்ட்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருமே எங்கள்கிட்ட ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட்ஸோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிறதன் மூலமாக பேஷண்ட்டுக்கு வந்து அந்த சைடில் எப்படி இருக்குது, சிகிச்சை முடிந்த பிறகு வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சர் அவங்களுக்கு கிடைக்கிது. அப்படி கிடைக்கும்போது அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது. நாங்கள் எங்கள் சைட்லேருந்துமே பல்வேறு விதத்தில் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறோம். இந்த கஷ்டங்கள் ஒரு தற்காலிகமான கஷ்டம் தான், இதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக இந்த நோயை நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மோட்டிவேஷனை நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் எல்லாரையும் விட முக்கியமான காம்பனண்ட் என்னென்னா ஃபேமிலியோட சப்போர்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சொசைட்டியில் இன்றைக்குமே நிறைய புற்றுநோயாளிகளை வந்து தீண்டத்தகாதவர்கள் மாதிரி அவங்கள தள்ளி வைக்கிற ஒரு அவல நிலை ஏற்படுது. அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த நோய் வந்து ஒரு தொற்று வியாதியும் கிடையாது. இந்த நோயாளிகளுக்கு ஃபேமிலியோட அரவணைப்பு ரொம்பவே தேவை. அதை வந்து நாங்கள் எங்களோட சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்ஸ் மூலமாக நாங்கள் அவங்கக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறோம். நாங்களும் அதை எடுத்து சொல்கிறோம். ஸோ டிஸ்பைட் ஆல் ட்ரீட்மெண்ட்ஸ், எவ்வளோ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும் சைக்கலாஜிக்கலாக ஒரு பேஷண்ட் வந்து மென்டலி ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு வந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த கடினமான சிகிச்சையை அவங்க அண்டர்கோ பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய கோபம் வரலாம், அவங்க எரிச்சல் படலாம். அதெல்லாம் வந்து பொறுத்து அவங்கள அந்த நோயிலேருந்து விடுபட்டு வர்ற வரைக்கும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நம்ம வந்து கொடுத்தா தான் இதை வந்து சுலபமாக ஜெயிக்க முடியும். ஓகே டாக்டர், புற்றுநோயை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுடைய மருத்துவ சேவை மென்மேலும் தொடர தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.